209 டார்கெட். ஆனா லஹிரு துவாரண்ட பேட்டிங்க பார்த்தா அது ஒரு டார்கெட் மாதிரியே இல்ல. LPL மேட்ச் நம்பர் 16 காலிக்கும் கண்டிக்கும் தான் இந்த மேட்ச் நடந்தது. டொஸ்ஸா வின் பண்ண காலி முதல்ல வந்து பேட்டிங் எடுத்தாங்க. சாம் ஹார்பர் 38 பால்ல 72 ரன் அடிச்சு ஒரு அதிரடியான ஸ்டார்ட் கொடுத்திருப்பார் காலிக்கு. ஹாசன் 33, அதுக்கு பிறகு அசலங்க 70, அதுல 7 4ம் 4 6ம். இதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்ச காலிக்கு ஸ்கோர் 20 ஓவர் முடிவுல 208க்கு 3. 209 சேஸ் பண்ண வந்த கண்டி ஆரம்பத்திலே வந்து லஹிரு அதிரடியா விளையாட ஆரம்பிச்சிட்டார். அங்கால பக்கத்துல பவனோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு 103 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. நடுவுல கொஞ்சம் விக்கெட் விழுந்ததால 137க்கு 4 என்ற ஒரு ஸ்ட்ராங்கான நிலைமையில தான் வந்து கண்டி இருந்தாங்க. லஹிரு ஒரு பக்கத்துல எந்தவித பாரபட்சமும் இல்லாம அடிச்சு விளையாடி ரன்ஸை வந்து குமிச்சு கொண்டே இருந்தார். 63 பால்ல லஹிரு 132 ரன்ஸை வந்து அடிச்சு குமிச்சிருந்தார். இதுல 15 4ம் 7 6ம். கடைசியில விஜய் சங்கர் ஒரு பவுண்டரி அடிக்க கண்டி 18.5 ஓவர்ல இந்த டார்கெட் வந்து சேஸ் பண்ணிருந்தாங்க. இந்த ரன் சேஸ் LPL ஒரு முக்கியமான ரன் சேஸ். 207 ரன் அடிச்சும் இந்த ரன்னை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாமக்கான காரணம் வந்து காலின போலிங்கா இல்லாட்டி கண்டின பேட்டிங்கா? இதுக்கான காரணம் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரியான கிரிக்கெட் அப்டேட் தொடர்ச்சியா பாக்குறதுக்கு கிரிக்கெட் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.